ஒரு குட்டி பையன் ஒரு பட்டாம்பூச்சியுடைய கூட்டை பார்த்தான். அதுல இருந்த பட்டாம்பூச்சிங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தது. சரி சரி, அப்போ நம்ம உதவி செஞ்சா இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் இந்த கூட்டுல இருந்து வெளியே வந்துடும்ல அப்படின்னு அந்த குட்டி பையன் நினைச்சு அந்த பட்டாம்பூச்சி கூட்டுல சின்னதா அதோடைய வாசல் இருக்கும்ல அதுல சின்னதா வெட்டி விட்டான். அதனால பட்டாம்பூச்செல்லாம் ரொம்பவே எளிதா வெளியே வந்துருச்சு. ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா, அதோடைய உடல் ரொம்ப வீங்கி காணப்பட்டது. அது மட்டும் இல்லாம சிறகுகள் ரொம்பவே சுருங்கி போய் இருந்தது. அந்த சின்ன பையனும் அந்த பட்டாம்பூச்சி எப்ப பறக்கும் அப்படின்னு ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தான். பட்டாம்பூச்சி ஒருபோதும் பறக்காது. அது ஒண்ணு ஒன்றும் தரையில ஊர்ந்து ஊர்ந்து ஒன்று ஒன்றா இறந்து போச்சு. பட்டாம்பூச்சி அது கூட்டில் இருந்து வெளியே வர்றதுக்காக அது எடுக்கிற அந்த போராட்டம் தான் அதோடைய ரத்த ஓட்டத்தையும் அது சிறகுகளையும் ரொம்பவே வலிமையா ஆக்குது. அந்த சின்ன பையன் அந்த பட்டாம்பூச்சியுடைய போராட்டத்தை தடுத்ததால அந்த பட்டாம்பூச்சியுடைய சக்தியை இழந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சவால்களும் போராட்டங்களும் நம்ம வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை தகுதிப்படுத்தவே வருகிறது. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் உயர பறக்கும் சிறகுகளை நமக்கு தராது. எனவே தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். அந்த போராட்டங்களே உங்களை வெற்றியாளராக மாற்றும் உரம்.